விடிஞ்சு காலையில் எழுந்த உடனே இவ்வளோ வேலை இருக்கே, இவ்வளோத்தையும் என்னத்தை நான் செய்யறது, அதுக்குள்ளேயுமா பொழுது விடிஞ்சிடுத்தோ, கொஞ்ச நேரம் தூங்க மாட்டேன் நான், இவ்வளோ வேலையும் செய்யணுமே அப்படிங்கிற சோர்வை நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உண்மை என்ன தெரியுமா, நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா மனசு என்ன ஆயிடுது, சோர்ந்து போயிடும். மனசு சோர்ந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கே முடியாது. அதனால் இந்த மனசுக்கு காத்தால் எழுந்த உடனே என்ன பண்ணணும், நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்து நல்லா முகத்தால் மிண்டு பல் துளக்கிட்டு நல்லா ஜிலு 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 ஜில்லுன்னு காற்றடிக்க ஒரு அரை மணி நேரம், கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வாசலில் கொஞ்சம் இடங்கள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெறு 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 வெறுன்னு நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்பொழுது ஆமாம் அரை மணி நேரம் நடந்துருந்தால் அப்புறம் வீட்டு வேலை யார் செய்யுது அப்படி நினைக்கக்கூடாது. நடக்கும் பொழுது நம்ம நடக்கிறது ஒன்று தான் நமக்கு எண்ணத்தில் இருக்கணும். நல்லா நம்ம நடப்போம், கொஞ்ச நாள் நடக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம நடக்கும்பொழுது சில்லுன்னு அடிக்கிற அந்த காற்று, அந்த பறவைகளுடைய சத்தம், குயில் கூவுறது, அதுக்கப்புறம் குருவி கத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சவுண்ட்ஸு, அந்த கலகலன்னு காலங்காத்தால் இளங்காலை பொழுது விடியறது, சூரிய உதயம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே ஒரு அரை மணி நேரம் நடந்தோம்னாக்க மணியெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. நம்ம 5:30 மணிக்கு எழுந்தோம்னா 6-6:15 மணி வரைக்கும் கூட நடக்கலாம். நடந்துட்டு அப்போ நம்ம உடம்புல நல்ல பிரிஸ்க்கு, நல்ல சுறுசுறுப்பு வரும், தெம்பு வரும், மனசு ஒரு அமைதியாக ஆகிடும். நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காஃபி ஷீஃபி குடிச்சிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இன்றைக்கி என்னோடய வீட்டு வேலைகளெல்லாம் நான் ரொம்ப நல்லா செய்ய போகிறேன், பிரமாதமாக செய்ய போகிறேன், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் கவனித்து நம்ம அக்கறையாக பண்ணினோம்னா ஒரு வேலையை அப்படி தான். சமைக்கும் போது சமைக்கிறது, பாத்திரம் கழுவிச்சா பாத்திரம் கழுவுறது, மூடை கழுவிச்சா மூடை கழுவுறது, நிறைய டிஸ்டர்பன்ஸுகள், குழந்தைகள், குட்டிகள் இந்த மாதிரி வந்ததுன்னா கூட அதை நம்ம இங்கீதமாக நம்ம என்ன பண்ணணும், அழகாக அவளுக்கும் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். நம்ம இப்படி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு என்னது வேறு செய்யணுமே அப்படிங்கிற சோர்வே இருக்காது மனசில். இந்த உடம்பு நல்லா பிரிஸ்காகிடும், மனசும் நல்லா லேசாகிடும். உடம்பை மனசை லேசாக வச்சு நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளால் நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு வேலை செய்ய முடியும். வேலையெல்லாம் விட்டு ஹாயாக நம்ம உட்காந்துட்டுருப்போம். நம்மளுக்கு என்னென்னா வேலை செய்யறதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக இல்லை. அதை மனசுக்கு அந்த ஆயாசத்தை கொடுத்துட்டுறோம்ல, அந்த சோர்வு தான் நம்மளை அழுத்தி போடுறது. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு நல்லா ஆக்டிவாக நல்லா ஜாலியாக வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் வேலைக்கு போய் சூப்பராக இருக்கலாமா?